ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் இப்போ கடலைப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ண போகிறோம். 250 கிராம் புடலங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு 3லிருந்து 4 விசில் வரைக்கும் நல்லா வேக விடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ 4 விசில் அடிச்சிருக்கு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே அருமையாக வெந்திருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்காமலும் பண்ணலாம். தேங்காய் சேர்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி கிடைக்கும். அதனால் நான் தேங்காய் சேர்த்து பண்ணுறேன். இப்போ இதை 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட்டை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதை இப்போ நாம் கூட்டோடு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சுவையான புடலங்காய் கூட்டு தயாராகிருச்சு. ரொம்பவும் சிம்பிளாக பண்ணிடலாம். குக்கரில் பண்ணுறனால சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.